அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் பலருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஒரு நாள் எப்போது தொடங்குகிறது? நோன்பு நோற்பதற்கு நாளை நோன்பு நோற்பேன் என்ற நியத்து வைப்பது சரியானதா? வாருங்கள் மிக தெளிவாக பார்ப்போம். ஒரு நாளின் தொடக்கம் பொதுவாக ஆங்கில நாட்காட்டியில் நள்ளிரவு 12 மணிக்குத்தான் அடுத்த நாள் பிறக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாளின் கணக்கு முற்றிலும் மாறுபட்டது. இஸ்லாத்தில் ஒரு புதிய நாள் என்பது சூரிய மறைவில் இருந்தே தொடங்குகிறது. உதாரணமாக, இன்று மாலை மக்ரிப் பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே இஸ்லாமிய கணக்குப்படி அடுத்த நாள் பிறந்து விடுகிறது. இதனால்தான் ரமலான் பிறை இன்று மாலை தென்பட்டால் இன்றே அந்த மாதத்தின் முதல் நாளாக கருதப்பட்டு இரவிலேயே நாம் தராவீஹ் தொழுகையை தொடங்குகிறோம். அடுத்து நோன்பு நியத். நாளை என்று சொல்வது சரியா? த நியத். இப்போது நியத் விஷயத்திற்கு வருவோம். நாம் சஹர் உணவை உட்கொள்ளும் போது அல்லது உறங்க செல்லும் போது நாளை நோன்பு நோற்பேன் என்று நியத் வைக்கிறோம். இது இன்று நோர்க்கும் நோன்பை குறிக்காதோ என்று சிலருக்கு தோன்றும். உண்மையில் இஸ்லாமிய நாள் கணக்குப்படி நீங்கள் சஹர் செய்யும் போதே அந்த நாள் தொடங்கிவிட்டது. ஆனால் பேச்சு வழக்கில் நாம் வரவிருக்கும் அந்த பகல் பொழுதை, அதாவது சூரிய உதயத்திற்கு பிந்தைய நேரத்தை நோக்கியே நாளை என்று குறிப்பிடுகிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள். நியத் என்பது எண்ணம். நீங்கள் எதற்காக அதிகாலையில் எழுந்து உணவு உண்கிறீர்களோ அந்த பகலில் நோன்பு நோற்பதுதான் உங்கள் நோக்கம் என்பது இறைவனுக்கு தெரியும். மனதின் உறுதி. நாளை என்று சொன்னாலும் இன்று என்று நினைத்தாலும் உங்கள் மனதின் உறுதி அந்த குறிப்பிட்ட பகல் நோன்பைத்தான் குறிக்கிறது. வாசகம். அரபியில் கதின் என்ற சொல்லுக்கு நாளை என்று பொருள். சஹர் நேரத்தில் நாம் இதை பயன்படுத்தினாலும் அது அந்த விடிய போகும் பகல் நேரத்தையே குறிக்கும். எனவே இதில் எந்த தவறும் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, குழப்பம் வேண்டாம். ஒரு நாளின் தொடக்கம் மக்ரிபில் ஆரம்பிக்கிறது என்பதையும் நியத் என்பது உங்கள் மனதின் தூய்மையான உறுதி என்பதையும் புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.